இந்தியா கூட்டணி ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம காட்சியளிக்குது. சில வருஷங்களுக்கு முன்னாடியே இது உருவாயிருந்தா இது ஒரு வலிமையான கூட்டணியா உருவெடுத்திருக்குமா? Time is one factor which we do not talk much. நேரம் அரசியல்ல ரொம்ப முக்கியமானது. என்னுடைய தேர்தல் அனுபவத்தை வச்சு சொல்றேன். நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இந்த இந்தியா கூட்டணி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்குன்னு வச்சுப்போமே, அவங்க செய்தியை மக்கள்கிட்ட இன்னும் வலுவா கொண்டு போயிருக்க முடியும். சீட் பங்கீட இன்னும் சுமூகமா செஞ்சு ஒரு வலுவான பரப்புரையை உருவாக்கி மக்கள் கிட்ட கொண்டு போக காலம் இருந்திருக்கும். கருத்து வேறுபாடுகளை களைய நேரம் இருந்திருக்கும். தேர்தலுக்கு 8-10 மாசத்துக்கு முன்னாடி இது உருவாகி இருக்கு. இந்தியா கூட்டணியினுடைய அங்கத்தினருக்கே பிஜேபியை வலுவா எதிர்கொள்ள முடியுன்ற நம்பிக்கையை கொடுத்துடல. கூட்டணியினுடைய அங்கத்தினருக்கே அந்த கூட்டணிக்கு ஆதரவலை உருவாகும்னு பெரிய நம்பிக்கை வெளிப்படல. அந்த கூட்டணிக்கு இது ஒரு உளவியல் பின்னடைவு. And otherwise, but just because it happened only say 8-9 months back, probably on the verge of election, when everyone is seeing elections right around the corner, it is not giving. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவலை உருவாகாத பட்சத்துல அதிலிருந்து மேலும் கட்சிகள் வெளியேறதா செய்வாங்க. பலவீனமா இருப்பதனால கட்சிகள் வெளியேறாங்க. அந்த வெளியேற்றங்கள் இந்தியா கூட்டணிக்கு மேலும் பலவீனத்தை கூட்டுது. Of India Alliance see that there is the tide is not turning in their favor. More and more people will find reasons to leave. They are leaving, that is making India Alliance weak, but they are also leaving because India Alliance is appearing to be weak. What stopped 2021லேயே இந்த கூட்டணி உருவாக என்ன தடை இருந்தது? Well, you need to go and ask the key constituents of India Alliance, the Congress, the இத அந்த கூட்டணி கட்சிகள் தான் சொல்லணும். ஒருவேளை ஹிந்துத்துவாவை எப்படி எதிர்ப்பது அப்படின்றதுல அவங்களுக்கு தெளிவில்லாம இருந்திருக்கலாம். ரொம்ப முன்கூட்டியே தொகுதி பங்கீடு பத்தி முடிவெடுக்கிறது கஷ்டம் அப்படின்றது கூட காரணமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த கட்சி தலைவர்களுக்கெல்லாம் 2024 தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியும் தானே. election in 2024. All these gentlemen, all the men and women who are leading faces of India Alliance, they always knew that elections are going to be in 2024. இன்னைக்கு அள்ளி தெளிச்ச கோலம் மாதிரி அவசரமா செய்யறதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன் கவனமா திட்டமிட்டு செஞ்சிருக்க முடியாது? முன்கூட்டியே நீங்க களமிறங்கியிருந்தா அதுவே ஒரு கூடுதல் பலத்தை உங்க அணிக்கு தந்திருக்கும். ராமர் கோவில் திறப்பு விழா தேர்தல் நேரத்தில் செய்யறாங்கன்னு இவங்க விமர்சிக்கிறாங்க. ஜனவரி 2024 கோவில் திறப்பு விழா நடக்கணும்னா மோடியும் பிஜேபியும் இதை 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு இருப்பாங்கல்ல. BJP, Mr. Modi, his dispensation would have planned it at least 2-3 years before. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கோவிலை கட்டி திறக்க திட்டம் போட முடியாதுல்ல. மே 2024 தேர்தல் வருது. ஜனவரியில திறப்பு விழா நடத்தணும்னா கோவில் கட்டுமான பணிக்கான ஒவ்வொரு வேலையும் அந்த ஷெட்யூலுக்கு ஏத்த மாதிரி திட்டமிட்டு இருக்காங்க. பிஜேபியால இப்படி திட்டமிட முடியும்னா இந்தியா கூட்டணியும் தேர்தல் திட்டங்களை முன்கூட்டியே வகுக்க எது தடுத்தது? What prevented India Alliance constituents to be equally, if not more, conscious of the timeline and start their effort or the counter to BJP NDA efforts 2 years or 3 years in advance? Can they still இப்ப கூட கடுமையா உழைச்சு பிஜேபி அவங்களால 270க்கு கீழ தள்ள முடியுமா? 70 or close to 250? I don't know about the numbers, but definitely it's எண்ணிக்கை பத்தி தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த சூழல்ல இந்தியா கூட்டணி பெரிய மாற்றங்களை கொண்டு வர டைம் டூ லேட்னு தான் சொல்ல முடியும். எக்ஸாமுக்கு நேரத்துக்கு படிக்காம கடைசி நிமிஷத்துல டென்ஷன்ல படிக்கும்போது அந்த பதற்றத்திலேயே சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. குறுக்கு வழியில படிக்க முடியுமான்னு திண்டாடுவோம். அந்த மாதிரி தான் எக்ஸாம் you would not be able to probably get what you would have done in a normal situation in terms of your studies because you are worried and you see that exam is staring you are not. எஞ்சிய 1.5 மாசத்துல தேர்தலை திருப்பி போடுற மாதிரி இந்தியா கூட்டணி எதுவும் செஞ்சிட முடியும்னு எனக்கு தோணல. விவசாயிகள் போராட்டம் மாதிரி மக்கள் மத்தியிலிருந்து மாற்றங்கள் ஏதாவது வருமானு கணிக்க முடியாது. Over next 1 month and a half, 6 to 8 weeks to turn the tide. If something comes up from the people's side, like what is happening in farmers' agitation and all, that no one can predict. But as political parties or formation, I don't see any strategy or anything radical which they could do over next, say. ஆனா தேர்தலை புரட்டி போடுற மாதிரி இந்தியா கூட்டணி கட்சிகள் எதுவும் செஞ்சிட முடியும்னு தோணல. தேர்தல் வரும் போகும், அதுவே முடிவில்லை. தேர்தலில் இந்தியா கூட்டணி பின்னடைவை சந்திச்சாலும் இதிலிருந்து அவங்க பாடம் கற்றுக்கிட்டு அவங்க முயற்சிகளை இரட்டிப்பாக்கி மேற்கு பிறகு வரப்போகிற தேர்தல்களுக்கு தயாராகணும்.
மீண்டும் பழைய மாதிரி தயாரிப்பு இல்லாம நேரத்தை வீணடிக்காம செயல்படணும். Doesn't go in favor of India. They must learn from this experience and double up their effort and resolve and prepare for elections that will come post-May, so that they don't get into the same cycle of being underprepared, being late, not on time in the next round of elections. They go into ஒரு அயற்சி நிலைக்கு போயிடுறாங்களோ? But that's the problem. That has been the pattern that, you know. அதான் பிரச்சனை. இந்த தேர்தல்ல தாமதிச்சிட்டீங்க, சரியான தயாரிப்பு இல்ல. இப்போ 2 வாய்ப்பு தான் இருக்கு. நடந்தது நடந்து போச்சு, இனி நான் சும்மா விட மாட்டேன்னு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம விடாமுயற்சியோட ஜெயிக்கிறது, இல்லனா துவண்டு போய் அயற்சி அடைகிறது. அப்படி செஞ்சா பழைய கதிதான். Possibly I could. If they get again into sulking mode, again the next round of election they will be facing the same situation what they are facing today. if not in 2024 24ல இல்லாட்டியும் எதிர்காலத்துல ராகுல் காந்தியால காங்கிரஸ் கட்சியை வெற்றி பாதையில அழைத்து செல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? See, until and unless there is a greater acceptance. காங்கிரஸ் கட்சிக்கு பெருவாரியான மக்கள் கிட்ட ஏற்பு ஏற்பட்டு ஒரு ஆழமான தொடர்பு ஏற்படலைன்னா ராகுல் காந்தியாலேயோ யாராலேயோ எதுவும் சாதிக்க முடியாது. It's very difficult to foresee a situation where an individual can just galvanize it overnight. அதான் இப்ப அவர் செஞ்சுட்டு இருக்காரு. நாட்டுல இப்ப பாத யாத்திரையில 2 பேர் தான் இருக்காங்க, ஒன்னு நீங்க, இன்னொன்னு ராகுல் காந்தி. ஒருவேளை வித்தியாசமான அணுகுமுறையை மேற்கொள்றாரோ? He is doing things differently. He is a very tall leader. I am nobody. நான் ஒரு 3-4 வருஷ செயல் திட்டத்தோட லாங் டேர்ம் கோல் அடிப்படையில பாத யாத்திரை செய்யறேன். எனக்கு கட்சி இல்ல, அமைப்பை இப்பதான் உருவாக்குறேன். நான் 2 மாசத்துல அவரை போல தேர்தலில் நிக்க போறதில்ல. அவர்கிட்ட பெரிய கட்சி இருக்கு, இந்தியான்ற பெரிய கூட்டணி இருக்கு. Even the whole coalition called India, and he has on his shoulders the burden to. காங்கிரஸ்ல இன்னமும் பிரதான அதிகார மையம் ராகுல் தானா, கார்கே இல்லையா? Not for me to believe. I think it's out there. It's clear to everyone that no significant strategic or tactical or operational, for that matter, decision could be made without his concurrence. he still has the veto. That is what appears to most of us. காங்கிரஸ் கட்சியால காந்தி குடும்பம் இல்லாம பிழைக்கவோ தழைக்கவோ முடியுமா? Can it survive without the yes Gandhis? and no. Congress. எஸ் அண்ட் நோ. காங்கிரஸ் என்ற இயக்கத்தால காந்தி குடும்பம் இல்லாம நிச்சயமா பிழைக்க முடியும், ஏன் செழிக்க கூட முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்ன்றது இந்திரா காங்கிரஸ் கட்சி அப்படின்றத நம்ம உணர்றதில்ல. இந்த காங்கிரஸ் கட்சி ஒரிஜினல் காங்கிரஸ் கட்சி இல்ல. காங்கிரஸ் கட்சியில பல உருமாற்றங்கள் நடந்திருக்கு. அதுல உருவானதான் இப்ப இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியா இருக்கிற இந்திரா காங்கிரஸ். National Congress has gone through many I would say evolution. One form which exists today is the Indira Congress, which is now called Indian National Congress. இது உருவாகி வளர்ந்த விதத்தால அந்த கட்சியால காந்தி குடும்பம் இல்லாம செயல்படுறது கடினமா இருக்கு. ஒட்டுமொத்த அமைப்புடைய இருப்பும் செயல்பாடும் இந்திரா தொடங்கி காந்தி குடும்பத்தையும் அவங்க முடிவையும் சார்ந்து அவங்களுக்கு அடிபணிந்து செயல்படக்கூடிய அமைப்பா உருவாகி இருக்கு. இந்த காங்கிரஸ் கட்சிக்கு காந்தி குடும்பம் இல்லாம எதிர்காலம் கிடையாது. Or have been subservient to some extent to what Gandhis have decided to do, starting with Indiraji. So I do not see the. ஆனா ஒரிஜினல் காங்கிரஸ் என்ற அரசியல் இயக்கம் இருக்குல்ல, அந்த அமைப்பால காந்திகள் இல்லாம இயங்க முடியும். ஏன்னா இந்திரா காந்தி காலத்துக்கு முன்னாடியே அது இருந்திருக்கு, செழிச்சிருக்கு. ஒரு தனி நபரையோ குடும்பத்தையோ சாராம இருந்தது. They definitely can survive, and because they have survived before Indira Gandhi's era, before 67, before 70s, there was Congress which was not only dependent on a family or a person. What is the இன்றைய காங்கிரஸ் கட்சிக்கு காந்தி குடும்பத்தை தவிர வேற சிறந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய புள்ளி வேற என்ன இருக்கு? imagine the Gandhis decide to leave? அவங்க விலகி போனா அது பல காங்கிரஸ் கட்சிகளா சிதறண்டு போகாதா? Well, I tell you something. I borrow an example from your state. தமிழ்நாட்டில இருந்தே ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஜெயலலிதா ஜி கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு. யாரு கேட்டதுன்னு சொல்ல மாட்டேன், கேட்டவரே சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயலலிதா ஜி கிட்ட உங்க அரசியல் வாரிசு யாருன்னு நீங்க ஏன் அறிவிக்க கூடாதுன்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு, நான் எப்பவுமே என்னுடைய அரசியல் வாரிசு அடையாளம் காட்ட போறது இல்லைன்னு. Never going to name a successor. Ah. I would name a successor as a chief minister. ஜெயிலுக்கு போனப்போ கூட முதலமைச்சர் அடையாளம் காட்டினாரு, ஓபிஎஸ்ன்னு சொன்னாரு. அது தற்காலிகமானது தான். ஆனா கட்சிக்கு அரசியல் வாரிசுன்னு யாரையுமே அவர் அடையாளம் காட்டல.
அதுல ஒரு ஆழமான லாஜிக் இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அரசியல் வாரிசுன்னு சுட்டி காட்டல. அவர் மறைவுக்கு பின்னாடி கட்சி பிளவுகளை சந்திச்சு அதுல போராடி மேலெழுந்து வந்து போராடி அதிமுகவை பழைய நிலைமைக்கு மீட்டெடுத்தார். அதுபோல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய அரசியல் வாரிசுன்னு பல பேர் பேசப்பட்டது. ஆனா அந்த பட்டியல்ல எடப்பாடி பேர் இல்லவே இல்லை. இபிஎஸ் போராடி தலைமை பதவிக்கு வந்தார். இதுதான் சரியான வழி. இந்த போராட்டத்துல கட்சியில குழப்பம் பிளவு எல்லாம் ஏற்படலாம். ஆனா அந்த குழப்பத்துல இருந்து பிளவுகள்ல இருந்து யார் மீண்டு எழுந்து வராங்களோ, தலைமைக்கான தகுதிய சரியான திறனை வெளிப்படுத்துறாங்களோ அவர்தான் தலைவர். Because if you actually fight, there are little bit of fight and defections and people going, there could be chaos, but whoever is able to emerge from that chaos probably is the right candidate and would have the mettle and the character. எளிமையா இலகுவா தலைமைக்கு வந்துட்டா அந்த நபர் போராட்ட குணம் இல்லாம இருப்பார். அதிகார மையத்தால எளிமையா ஒருத்தர் அடையாளம் காணப்பட்டா அவர் நிலைக்க மாட்டார். If it is smooth, that means either that person has not gone through the grind or that person is somebody who is just being nominated by somebody who has the authority to pass on the message. போராடி வரும்போது ஏற்படுற குழப்பங்கள் கட்சியை பெரிய அளவுக்கு குழப்பி பாதிச்சிடாதா? In long run it helps. குறுகிய காலத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தும், நீண்ட கால அளவுல உதவும். ஜனநாயகம் தேர்தல்லையும் கட்சிகள்லையும் வலுவா இருக்கணும். In long run is never good, and this is the universal truth we should accept. Sometime democratic keeping processes and parties internal external decision making democratic might இதுதான் உலக நியதி. சில சமயம் இந்த உட்கட்சி யுத்தங்களால குழப்பம் பின்னடைவுகள் ஏற்படலாம். ஆனா இது கட்சியை உயிரோட்டத்தோட வைக்க உதவும். அதனால தகுதியான தலைவர்கள் பொறுப்புக்கு வருவாங்க. Rightful occupant of that position, not the inheritance because of name, caste, nominations, etc. இப்படி வருவதுதான் இயற்கையானதா இருக்குமா? That is the only way a new leadership can emerge. உதாரணத்துக்கு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையால கருத்தொற்றுமையை உருவாக்கி நியமிக்கப்பட்ட நாமினேட்டட் கேண்டிடேட். For whatever reason, whether you are a consensus candidate, like take for example Mr. Kharge's position, he's literally a nominated Congress president. கார்கே உட்கட்சி தேர்தல்ல உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் காந்தி குடும்பத்தால கை காட்டப்பட்டு தேர்வானவர். அதுக்கு முன்னாடி தலைவரான ராகுல் காந்தின்றதால தலைவரானவர். In both cases, it's not through the grind. இவங்க போராடி தலைமைக்கு வந்தவங்க இல்ல. போராடாம மேல வந்தவங்களுக்கு போராட்ட குணமோ தலைமை பண்போ கட்சியை வழிநடத்தக்கூடிய தன்னம்பிக்கையோ இருக்காது. You wouldn't have either the courage or character, or I would say most important, the confidence to take things forward the way it should be taken to galvanize the party. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.